நான் வந்து பேசுகிறது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்றைக்குமே நான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சைடு சாயவே மாட்டேன் கண்டிப்பாக. அதுதான் என்னோட வாய்ஸ். விஜய் வந்து நான் இன்னும் சிஎம்மாக ஏற்றுக்கல, ஒரு நடிகராக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். கோட்டுன்னு சொல்கிற அளவுக்கு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் சொல்கிற அளவுக்கு விஜய் சினிமாவில் ஒரு பெரிய சாதனையும் பண்ணல. அந்த மூவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 800 கோடி ரூபாய் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரஜினியோட ரெக்கார்டை விஜயால் பிரேக் பண்ண முடியல. நிறைய கட்சியிலேருந்து ஊழல் சக்திகளை தன் பக்கமாக ஈர்த்திருக்காரு. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தந்தை ஆசான். திரும்பவும் நான் அதே தான் சொல்கிறேன். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக யாருன்னா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம், அதாவது வித்தியாசமாக தெரியலாம். பட் ஆனால் இதெல்லாம் சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கண்டென்ட் தான் நான் போடுறது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் விஜய் வந்து 108 சீட்டோட வந்து மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் விஜயை பற்றி நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பேசுவேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த கண்டென்ட் நமக்கு தேவைன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் உட்காந்து பொறுமையாக யோசிச்சிங்கன்னா, நான் வந்து பேசுகிறது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்னப்பா சமுதாயத்தில் எல்லோரும் 10 பேர் ஒரு மாதிரி பேசினா இவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறேன்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனால் உட்காந்து நிதானமாக யோசிச்சிங்கன்னா 10 பேர் சொல்கிறது சரியா, நான் சொல்கிறது சரியான்னு உங்களுக்கு புரியும். அதுதான் என்றைக்குமே நான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சைடு சாயவே மாட்டேன் கண்டிப்பாக. மெஜாரிட்டி சாய மாட்டேன் அப்படின்னா, மெஜாரிட்டி நல்ல விஷயத்துக்கு மெஜாரிட்டி இருந்தால் அதை நான் வெல்கம் பண்ணுவேன், என்றைக்குமே வெல்கம் பண்ணுவேன். பட் ஆனால் ஒரு தப்பான விஷயத்தில் மெஜாரிட்டி இருந்தால் நான் தனியாக நின்று அதை ப்ரூவ் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிறது தப்புன்னு மெஜாரிட்டியோட வாய்ஸை நான் டவுன்கிரேட் பண்ணி காட்டுவேன். ஸோ அதுதான் என்னோடய வாய்ஸ். ஸோ நீங்கள் சொல்கிறது சரியா தப்பா, சமுதாயம் போகிற பாதை சரியா தப்பான்றதை நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் நம்மளுடைய வேலையே. அதுதான் இந்த தந்தை ஆசனோட வேலை. ஸோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னு பார்க்கலாமா? கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்னென்னா, தமிழகத்தை தலை நிமிரச் செய்வாரா விஜய் அப்படின்னு. ஸோ ஒரு சில விஷயங்கள் அதில் சொல்லியிருந்தோம். இப்போது அதே வந்து வரிசையில் பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்வி நான் விஜய்க்கு முன்னாடி கொண்டு வர பார்க்குறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா விஜயை பார்த்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னென்னா, விஜயை வந்து நான் இன்னும் சிஎம்மாக ஏற்றுக்கல, ஒரு நடிகராக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். நடிகராக பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெரிய கோட்டுன்னு சொல்கிற அளவுக்கு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் சொல்கிற அளவுக்கு விஜய் சினிமாவில் ஒரு பெரிய சாதனையும் பண்ணல. பெரிய வசூலா இல்லை, பெரிய நடிகராக இல்லை, ஜனங்க மத்தியில் ரொம்ப மாதம் கட்டுறாரா அதுவும் இல்லை. சினிமாவில் ஒரு நார்மலாக வந்தார். என்னென்னா ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுது, அவ்வளோதான். இப்போ இதே கூட்டம் தான் விஜய்க்கு இருக்கிற இதே கூட்டம் தான் ரஜினிக்கும் இருக்குது. ஸோ ரஜினி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ பல படங்கள் 150க்கும் மேலே பல படங்களை கொடுத்துருக்காரு, பல மெகா ஹிட்டை கொடுத்துருக்காரு, பல ஹிட்ஸை கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் தமிழ்நாட்டோட நம்பர் 1 மூவி, பெரிய கலெக்ஷன், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எந்திரன் 2.0. அந்த மூவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 800 கோடி ரூபாய் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுவே நமக்கு விஜய்க்கு பார்த்திங்கன்னா 630 கோடி லியோ மூவி தான். ஸோ ஜெயிலர் கூட கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஸோ ஜெயிலர் தான் அந்த டாப்பஸ்ட் க்ராசிங் சொன்னாங்க. கடைசி டைமில் பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம ஜென்சி கிட்ஸு முட்டி மோதி எங்கள் தலைவர் வரணும்னு சண்டை போட்டு இப்படி 630 கோடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து விஜயோட சினிமா சக்ஸஸ், அதாவது சினிமா ஹிஸ்ட்ரி. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ ரஜினியோட ரெக்கார்டை விஜயால் பிரேக் பண்ண முடியல. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் சேரில் உட்காந்துட்டார். பட் ஆனால் தனிப்பட்ட மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவரோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 107 தான் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் ஆதரவு வந்திருக்கு. ஸோ அவங்க ஏடிஎம்கிலேருந்து டிஎம்கிலேருந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் மக்கள் மத்தியிலேருந்து அவர் கிடைச்ச வரவு பார்த்திங்கன்னா 107 சீட்டு தான். ஸோ ஏடிஎம்கேல நம்ம எம்ஜிஆர் ஜெயிச்சது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 133 சீட்டோ சம்திங் வாட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்கே காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சீட்டு பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம்கேட கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜயோட வந்து ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் பிஹைண்டு. ஸோ அவங்கள வந்து அவங்க லெவலுக்கு இல்லை, அவங்கள ரெக்கார்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. இப்போது விஜய் பண்ணுற ரெக்கார்டு என்ன தெரியுங்களா? ஸோ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது எம்எல்ஏக்களை வந்து இவர் பக்கமாக இழுக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து
அங்கங்கே நடக்கும், 1, 2 நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவாக நடக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலேருந்து எம்எல்ஏக்கு வந்து மாதம் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு சில பேர் வராங்க, சில பேர் வந்து ராஜினாமா பண்ணாமல் வராங்க, சில பேர் ஆதரவு கொடுக்க வராங்கன்னா, இது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, விஜய் கட்சியில், அதாவது இந்த 5 வருஷம் விஜய் வந்து ஆட்சியில் இருந்தார் அப்படின்னா அந்த ஆட்சியில் நிறைய சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கையில் அவங்களாம் வராங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு தூய்மையான கட்சின்னு சொல்லி விஜய் வராரு, உள்ளே வராரு. ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் ஊழல் பண்ணவங்க, டிஎம்கேலேருந்து ஊழல் பண்ணவங்க எல்லாம் வந்து விஜய் கட்சியில் வந்து சேர்றாங்க. அதாவது அவருடைய ஆட்சியில் வந்து பங்கெடுக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஊழல் பண்ணவங்க இவர் கட்சிக்கு வராங்கன்னா, இவர் இயேசு கிறிஸ்துவா பாவமன்னிப்பு கொடுத்து அவங்கள பரிசுத்தமாக மாற்றி அவங்கள வந்து புனிதரெல்லாம் மாற்றிட்டாரா? இல்லை. டிஎம்கே ஆட்சியில் சம்பாதிச்சோம், ஏடிஎம்கே ஆட்சியில் சம்பாதிச்சோம். இப்போ அவங்க 2 பேருக்குமே எதிர்காலம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. விஜய் சிட்டிங் வந்தானா அடுத்த 15 வருஷம் விஜய் தான் இருப்பான்ற மாதிரி நிறைய வந்து ஆர்வம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 15 வருஷத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கே சம்பாதிக்க முடியாதுன்னா என்ன ஆகும்? இவங்க சம்பாதிச்சு வச்சுருக்கிற சொத்தெல்லாம் கரைஞ்சிரும். சொத்தை காப்பாற்றணும், புதுசாக சம்பாதிக்கணும் அப்படின்ற பேரில் புதுசாக வர்றவங்க அவங்க திங்க் பண்ணிட்டு வரலாம். இது யாரோ தப்பு, மற்றவங்களும் தப்பு சொல்கிறதுக்காக சொல்லலை, யதார்த்தம். இதெல்லாம் யதார்த்தம் நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியுது இல்லைங்களா? அப்போது விஜயோட ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட அச்சீவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நிறைய கட்சியிலேருந்து ஊழல் சக்திகளை தன் பக்கமாக ஈர்த்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜயோட கூட்டு சேர்ந்ததில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து அரசியலில் வந்து வரம் பெற்று வந்த தூயவர்கள், அதாவது அரசியலில் பார்த்திங்கன்னா மகாத்மாக்கள், இல்லை அரசியலில் பார்த்திங்கன்னா அகிம்சாவாதிகள், அரசியலில் பார்த்திங்கன்னா நேர்மையை கடைப்பிடிக்கிற மக்கள்னு பார்த்திங்கன்னா விஜய் கூட சேர்ந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 0. ஆனால் ஊழல்வாதிகள் தான் விஜயோட கட்சியில் நிறைய பேர் சேர்ந்துட்டு வராங்க. பார்க்கும்போது நமக்கு அதுதான் தெரியுது. இதான் விஜயோட ட்ராக் ரெக்கார்டு. விஜய் சீட்டுக்கு வந்துட்டார். நம்ம விரும்பினாலும் இதுதான் இன்றைக்கி யதார்த்தம். ஆனால் அவர் வந்ததுனால தமிழகத்துக்கு என்ன லாபம்? இதுதான் இன்றைக்கி என்னோடய கேள்வி. ஸோ அவர் என்ன பண்ணார்? டிஎம்கே வந்து 1000 ரூபா கொடுத்தாங்களாம், இவர் 2000 ரூபா 2500 ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. டிஎம்கேல பார்த்தீங்கன்னா மகளிர் விடுதலை பணையமா இப்போ அதாவது கண்டினியூ பண்ணுறாரு, இலவச பேருந்து. இப்போ என்னென்னா இந்த இலவசங்கள்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது சொல்லியிருப்பேன் தான், நான் சில கண்டென்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன், இலவசங்கள் வந்து நமக்கு தேவையில்லாததுன்னு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குழந்தைய வளர்க்குறோம். ஸோ எல்லார் வீட்லேயும் குடும்பம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்கும். குழந்தைகள் வளர்க்கும் போது பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? அந்த குழந்தை ஒரு வயசு வரைக்கும் பெற்றவங்க கையிலையும் மடியிலும் உட்காந்து வளரலாம், தாயோட தகப்பனோட அரப்பில் வளரலாம். ஸோ தாய் சோறுட்டி வளர்க்கலாம். ஒரு 5 வயசு குழந்தைக்கு தாய் சோறுட்டி வளர்த்தா அது அழகு, அது அன்பு, அது பரிவு, அது பாசம். அதுவே ஒரு 40 வயசு குழந்தைக்கு, 40 வயசு குழந்தைன்னு சொன்னாலே என்னை வந்து திட்டுவீங்க நிறைய பேர். 40 வயசில் எப்படியா குழந்தை அவன் வளர்ந்த முழு மனுஷியான்னு சொல்லுவீங்க. சரி, அந்த 40 வயசு மனுஷனுக்கு ஒரு அம்மா மடியில் உட்கார வச்சுட்டு நடக்கக்கூடாது கண்ணா, நான் ஊட்டுறதை தான் சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா அது அம்மாவா இல்லை அந்த மனுஷனை வந்து அழிக்கக்கூடிய ஒரு அரக்கியா? நீங்களே சொல்லுங்கள். 40 வயசு மனுஷனை இடுப்பில் போட்டுக்கிட்டு சோறு ஊட்டி, உனக்கு நடக்க தெரியாது, நான் தான் உன்னை இடுப்பில் போட்டு கொண்டு போவேன், உனக்கு சாப்பிட தெரியாது, நான் தான் உனக்கு சோறு ஊட்டுவேன்னு சொன்னால் அது அம்மாவா இல்லை அது தாய் பாசமா இல்லை வெறும் வேஷமா? சொல்லுங்கள். ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய ஒரு செயல் தான் இது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள். 5 வயசு குழந்த 50 வருஷம் கடந்த வெறும் 5 வயசில் தான் இருக்குது, அதுக்கு மேலே வளரல. அந்த 2 அடி இல்லை 3 அடி உயரத்தில் இருக்கிற அந்த குழந்தை, 2 அடி உயரத்தில் இருக்கிற அந்த குழந்தை 5 வயசு தாண்டி 50 வருஷம் கடந்து போச்சு. இன்னும் அந்த 5 வயசு குழந்தை 5 வயசில் தான் இருக்குது, அது வயசு ஏறலை, அதுக்கு அறிவும் வளரல, அது உடம்பு வளர்ச்சியும் இல்லை அப்படின்னா அதுக்கு வளர்ச்சி, அது பேர் வளர்ச்சியா இல்லைன்னா வந்து வளர்ச்சி குறைபாடா? யோசிச்சு பாருங்களேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 78 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு. தமிழ்நாடு என்ன சொல்கிறது, தீய சக்திகள், அந்நிய சக்திகள்னு சொன்னீங்களே காங்கிரஸ், அவங்க கிட்டத்தட்ட விடுதலை பெற்று கிட்டத்தட்ட 70 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்றைக்கும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இலவசங்களை எதிர்பார்த்து தான் இருக்குன்னா தமிழ்நாடு வளர்ந்துருக்கா இல்லை தமிழ்நாட்டோடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தி தமிழ்நாட்டை ஊனமாக்கி தமிழ்நாடு மக்களை வந்து சிஎம், அதாவது இந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க இடுப்பில் போட்டுக்கிட்டு இன்னும் சோறு ஓட்டிகிட்டு தான் இருக்காங்களா? 70 வயசு கடந்த தமிழ்நாட்டை இன்னும் இடுப்பில் போட்டு சோறு விட்டு இலவசங்களை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கி போகிறதா இல்லை தன்னுடைய அழிவை நோக்கி போகிறதா? இதை இன்றைக்கி என்னுடைய கேள்வி. விஜயும் அதே திமுக அதிமுக என்ன தப்பு பண்ணாங்களோ அதை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவர் நாற்காலியிலே ஏறி இருக்கார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இலவசத்தை கொடுக்குறேன். ஸோ ஜிடிபின்னு பேசணும் இல்லைங்களா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுதான் ஒரு
நாட்டுடைய வளர்ச்சியோ ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன சம்பாத்தியம் கொண்டு வராங்க, அந்த சம்பாத்தியம் என்னென்னா என்ன பண்ணணும், எல்லோரும் வெளியே போய் வேலை செய்யணும், உழைக்கணும். வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி, வெளியே போய் வேலை செஞ்சாலும் சரி, வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், அவங்களுக்கு வருவாய் வரணும். அதுதான் ஜிடிபி, ஒரு நாட்டோடைய இல்லை ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி. எல்லாத்தையும் இலவசமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு அவங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, என்றைக்கு அவங்க வளருவாங்க? ஒரு 20 வயசு வாலிபன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வராரு, 4000 பாக்கெட்டு கொடுத்துட்றீங்க. அவர் வேலை தரணும்னு நினைப்பாரா? 4000 போதும், செலவு காசு இருக்குது, அம்மா அப்பா சோறு போடுறாங்க, இந்த 4000 வச்சுட்டு நான் வெளியே சுற்றுறேன், பைக்கு பெட்ரோல் ஆச்சு, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதாச்சுன்னு சுற்றிட்டு இருந்தாருன்னா நாடு என்றைக்கு வளரும்? அவர் என்றைக்கு உழைச்சி முன்னேறணும்னு நினைப்பார்? ஏன்னா 30 வயசு 40 வயசுலேருந்து உழைச்சி வளர்ந்தா உழைச்சி முன்னேறணும்னு நினச்சாங்கன்னா அந்த வயசில் என்றைக்கு உழைக்கிறது, என்றைக்கு முன்னேறது? புரியுது நான் சொல்கிறது? இப்போ எல்லா பெண்களுக்கும் இலவச பேருந்து கொடுத்துட்றீங்க, எல்லா பெண்களுக்கும் வந்து 2500 அக்கௌண்ட்டில் போட்டுடுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஆண்களுக்கு நிகர் பெண்கள்ன்றீங்க. அவங்க என்றைக்கு வெளியே போய் சம்பாதிக்கிறது, என்றைக்கு போய் வளர்றது, என்றைக்கு வந்து நாட்டை முன்னேற்றுறது? புரியுதுங்களா சொல்கிறது? சரி, இந்த 2500 கொடுக்குறீங்க, இல்லை இலவச பேருந்து கொடுக்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, சரி. அதெல்லாம் பண்ணுறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு வருவாய் இழப்பு ஏற்படும் இல்லைங்களா? அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் இழப்பு ஏற்படுது. அந்த வருவாய் ஈட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? திருப்பி எங்கள் மேலே தான் என்ன பண்ணுவீங்க? வரியை நீங்கள் விதிப்பீங்க, வரியை திணிப்பீங்க. விதிக்கிறது வேறு, திணிப்பீங்க. இப்போ வந்து மின்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹெவியாக இல்லை, கட்டண உயர்வு இந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்தார், கட்டண உயர்வு போட்டார். இவர் நம்ம விஜய் வந்தார், கட்டண உயர்வில் கொஞ்சம் வந்து திருத்தங்களை கொண்டு வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்கார், குறைக்கல. ஸோ விஜய் மாற்றத்தை கொண்டு வந்தாரா, இல்லை திமுக ஆட்சி தொடர வந்தாரா? எதுக்கு கேட்டாலும் இன்றைக்கி சிஎம் சீட்டில் உட்காந்துருக்க அந்த நினைப்பே இல்லாமல் திமுக தீய சக்தி, அவங்க எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதிகாரத்தை கையில் கொடுத்த பிறகும் திமுக தீய சக்தி எங்களை வேலை செய்ய விடலன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அதிகாரம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள்? அதான் சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், நம்ம வாரிசு படத்தில் சொல்லுவார், சீட்டுக்கு ஒரு பவரும் கிடையாது, அந்த சீட்டில் ஒருத்தர் உட்காரம் இல்லைங்களா, அவங்க கையில் தான் பவரே இருக்குன்னு. சீட்டில் உட்கார வச்சிட்டுமே அவங்க பவரை காட்டுங்க. திமுக செய்த எல்லா தீய வேலைகளையும் நல்ல வேலைகளாக மாற்றுங்க, அவங்க செஞ்ச பிழைகளெல்லாம் திருத்துங்க, நாட்டை தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கு என்ன வழின்னு பாருங்கள். பார்க்கலையே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த நியூஸையே பார்க்குறதில்ல, பார்த்தோன்னா டென்ஷன் தான் எனக்கு. எதை பார்த்தாலுமே திமுக டிவிக்கே குறை சொல்கிறது, டிவிக்கே திமுக குறை சொல்கிறது. இப்போ மாறி போச்சு, ஏடிஎம்கே ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. நம்ம சீமான் அவர் கத்தி ஓரமாக நின்று ஏதோ ஒரு மூலையில் தனியாக கத்திட்டு இருக்குன்னு ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். இனி தமிழ்நாடு எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இதெல்லாம் நமக்கு திருத்துறதுக்கு தான் நம்ம விஜய் வந்திருக்காரு, எல்லாம் பண்ணுவார்னு பார்த்தா அவர் இன்னும் நடிகராக தான் இருக்கார். இதை தான் ஆரம்பத்தில் சொன்னீங்களா, அவர் நடிகருக்கான தகுதி இருக்குது, 30 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. ஆனால் சிஎம் சீட்டுக்கு வந்து இன்னும் சிஎம்கான தகுதி வளர்த்துக்காமல் இருக்கார், இன்னும் அந்த நடிகராகவே இருக்கார், இன்னும் சிஎம்எம் மாறலை அவர். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை அதை பார்க்கணும், அதை பார்க்குறதில்ல. இப்போ பார்த்தா ரீசெண்டாக கேள்விப்பட்டோம், நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா தனியார் கம்பெனிக்கு வந்து குடிநீர் விநியோகத்தை கொடுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். முடிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நியூஸ் பார்க்குறதுல டென்ஷன் ப்ரெஷர் ஏறுது தேவையில்லாத. ஸோ நம்மளுடைய முன்னேற்றத்தை பற்றி பார்க்கலான்ற மாதிரி நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம கண்டென்ட் போடணுன்னு வந்தால் இதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. இப்போ அதுதான் விஜய் பார்த்திங்கன்னா அவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதான் நான் லாஸ்ட் வீட்டில் கேட்ட மாதிரி தமிழகத்தை தலைநிமிர செய்வாரா? தலைநிமிர செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா திமுக என்னென்ன வந்து திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ அதை அப்படியே வந்து ரீமேக் பண்ணி கொண்டு வராரு. ஸோ அவங்க ஆட்சியில் பார்த்திங்கன்னா வந்து இது அம்மா பெட்ரோல்ன்றது வந்து ஜெயலலிதா பீரியடில் கொண்டு வந்தாங்க, ஸ்டாலின் பீரியடில் கண்டினியூ ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது பிங்க் பெட்ரோலாக இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிங்கப்பெண் பெட்ரோலாக மாறி இருக்குது. மற்றபடி புதுசாக ஒன்றும் இல்லை. அதில் அவர் ஒரு அந்த கரூர் தான் நினைக்கிறேன், அங்கே பேசும்போது கரூராக சரி ஞாபகம் இல்லை, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல பேசும்போதுன்னா இன்னத்தை நான் புதுசாக சாதிக்கிறது, இன்னும் புதுசாக செய்கிறது, நான் என்ன செவ்வாய் கிரகத்துக்கு ரோடு போடுறதான்னு ஒரு அந்த பப்ளிக் மீட்டிங்கில் பேசினார் அவர். இந்த ஓப்பன் மீட்டிங்கில் பேசும்போது பேசினார். அப்பயே யோசித்தேன், ஸோ இவரால் தமிழகத்துக்கு எதுவும் வந்து பிரயோஜனம் இருக்காது, இருக்கிறத வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜராக இருப்பார். மேனேஜர் இருந்தால் கூட நல்ல மேனேஜராக இருக்கணும், கெட்ட மேனேஜர் இருந்தால் இருக்கிறதுலாம் வந்து தெருவில் தூக்கி போட்டு நாசம் பண்ணிட்டு போயிடக்கூடாது, நல்ல மேனேஜராக இருக்கணும். அப்பயே யோசித்தேன், இவரால் வந்து புதுசாக எதையும் பண்ண முடியாது, எதையும் சாதிக்க முடியாது, ஜஸ்ட்டு இருக்கிறத வந்து உட்காந்து அந்த சீட்டை உட்காரணும்னு ஆசைப்பட்டார், உட்கார வச்சுட்டாங்க. அவர் முன்னே 10 போலீஸு, பின்னாடி 10 போலீஸ் வரணும்னு ஆசைப்பட்டார், போகிறாங்க வராங்க. ஆனால் தமிழக மக்கள் என்ன ஆசைப்பட்டாங்க? நாடு நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அது விஜய் செய்வாரான்னு பார்ப்போம். சரி, தமிழகத்தை தலைநிமிர செய்யணும், அவர் நல்ல ஆட்சி செய்யணும், மக்களுக்கான ஆட்சி செய்யணும்.
அதுதான் இலவசமாக வந்து என்ன சொல்கிறது, கரூரில் இறந்தவங்களுக்கு வந்து அரசாங்க வேலையை கொடுக்கறதுக்காக அந்த ஜீவோ போட்டிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது ஓகே தான். ஆனால் அதுதான் நானும் சொல்கிறேன், தமிழக மக்கள் சொந்த காலில் நிற்கணும். அந்த 5 வயசு குழந்தைய நீங்கள் இடுப்பில் போட்டு சாப்பாடு ஊட்டினீங்கன்னா அது அன்பு, தாய்ப்பாசம் எல்லாம். அதே 40 வயசு ஒரு பெண்ணையோ ஆணையோ இடுப்பில் வச்சுக்கிட்டு நான் உன் தாயம்மா, நான் உனக்கு ஊட்டுகிறேன், நீ நடக்காதே, உனக்கு நடக்க தெரியாதுன்னு சொல்லி அவங்கள நீ இடுப்பில் போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா தமிழக மக்களை அந்த ஸ்டேஜஸ் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நின்ற தமிழர்களை இன்று தன்மானம் இழக்க செய்கிறார்களா அரசியல்வாதிகள்ன்ற மாதிரி தான் எனக்கு டவுட் வருது. தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்ந்த தமிழ் மக்களை தன்மானத்தை இழக்கச் செய்கிறார்களா தமிழக அரசியல்வாதிகள்? அதில் விஜய் ஐக்கியமாயிட்டார். அவர் மாற்றத்தை எதுவும் கொண்டு வரல. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த எம்ஜிஆர் சொல்லி விஜய் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே வருத்தமாக இருக்குது. ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று நாங்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு வித்தியாசத்தை பார்த்துருன்ற மாதிரி அந்த ஒரு ஆவல் இருக்கே தவிர்த்து ஜனங்களுக்குள்ளே வந்து யார் உண்மையான தலைவர், யார் பொய்யான தலைவர்னு சொல்லி அவங்களுக்கால என்ன சொல்கிறது ஒரு வேறுபாடை கண்டுபிடிக்க தெரியல. ஏதோ ஒரு அவைலபிளாக இருக்கார். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிங்கம் இல்லாத காட்டுக்குள்ளே நரி நாட்டாமல் செய்யுமா, அந்த கதையாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல தலைவர் அவர் வந்து எவ்வளோ தகுதின்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு வந்து கேப்பபிளாக வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கான காரியங்களை செய்கிறான்ற பார்த்து அவர் நல்ல தலைவர்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்கலாம். ஒரு காமராஜர் பெருந்தலைவர் சொன்னாங்கன்னா நியாயம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செஞ்சுருக்காரு. கல்வி சாலைகளை அவர் அமைத்தது என்ன, நீர்நிலைகளை அவர் உருவாக்கியது என்ன, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் விஜய் இன்னும் ஒன்றுமே செய்யலை, அதுக்குள்ளே அடுத்த எம்ஜிஆர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எம்ஜிஆர் செய்ததை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக செய்வாரா? ஜெயலலிதா செய்ததை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக செய்வாரா? காமராஜர் செய்ததை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக செய்வாரா? அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். விஜய்க்கு சிஎம்கான தகுதி இருக்கான்னு எத்தனை பேர் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க? தகுதி இருக்குன்னு சொல்லுங்கள், ஆனால் அதை ரீசன் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த எம்ஜிஆர் விஜய்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் என்ன காரணத்தினால நீங்கள் அதை சொல்கிறீங்க? விஜய்க்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ரீசன் கரெக்டாக இருந்தால் நானும் ஒத்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து லைக் பண்ணுறேன். நீங்கள் போட்ட கமெண்ட்டை நான் லைக் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் சும்மா ஏதோ நான் 10 பேர் பேசுகிறாங்க, அந்த ஊரில் ரெஃபர்மேஷன் நடக்குது, இந்த ஊரில் ரெஃபர்மேஷன் நடக்குது, எங்கள் ஊரில் ரெஃபர்மேஷன் நடக்கலாம்னு இருக்கணும் வச்சு ரெஃபர்மேஷன் சொல்லி நாங்கள் போட்டுக்கிறோம், புரட்சின்ற மாதிரி ஒரு பேர் ஒட்டிக்கிறோம், ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? எனக்கு அதுதான், எனக்கு என்ன ஒருத்தனா அரசியல் பேசுகிறோம், பேசக்கூடிய தகுதியான ஆட்கள் இருந்தால் தான் அதை பற்றி பேச முடியும். தகுதி ஆட்களே இல்லைன்னா அவங்கள பற்றி பேசி அவங்கள பற்றி நல்லது பேசினாலும் கெட்டது பேசினாலும் எனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சிங்கத்தை பார்த்து ஐயா சிங்கம் கர்ஜிக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு நரியை பார்த்து கர்ஜிக்குதுன்னு சொன்னால் நான் எப்படி ஒத்துக்கிறது? இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் தந்தை ஆசான்.